மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் திருப்பொற் சுண்ணம் என்கிற பகுதியை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பாடல் எண் 16. ஆவகை நாமும் வந்த அன்பர் தம்மோடு ஆட்சையும் வண்ணங்கள் பாடி விண்மேல் தேவர்களாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவகம் ஏந்திய வெல்கொடியான் சிவபெருமான் பூரம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன் செய் சுண்ணம் இடித்துண்ணாமே. ஆவகை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆவகைனா ஆகும் வகைன்னு அர்த்தம். ஆகும் வகை தான் ஆவகையா சுருங்கி போச்சு. என்ன ஆகும் வகை? நம்ம சிவனடியாராக ஆகும் வகை, நாம் ஞானியாக ஆகும் வகை. அப்படி நமக்கு அப்படி ஆகிற மாதிரி அவன் செய்தான்ங்கிறத இப்ப சொல்ல வர்றாரு. ஆவகை நாமும் நம்ம என்ன செய்யறோம்? அன்பர் தம்மோடு அவனுடைய அன்பர்களோடு வந்தான், நம்முடைய அன்பர்களோடு நம்மை ஆட்கொண்டான். அதனால ஆவகை நாமும் அன்பர் தம்மோடு ஆட்சையும் வண்ணங்கள் பாடி. ஆட்சையும்னா ஆளாக கொள்ளுகிற, அடிமையாக கொள்ளுகிற. அவர் என்ன பண்ணாரு? அப்பா நீ வா, நான் சொல்றபடி கேளு அப்படின்னு அடிமையத்தனை எடுத்துக்கிட்டாரு. அதனால ஆட்சையும் வண்ணங்கள்லாம் ஆளாக கொண்ட வண்ணங்கள். வண்ணங்கள்லாம் என்னென்ன முறையில செய்தார் அப்படிங்கிறது. ஆட்சையும் வண்ணங்கள் பாடி விண்மேல்லாம் வான உலகத்துல, மேல் உலகத்துல தேவர் கனாவிலும் கண்டறியா. தேவர்கள் கனவுல கூட கண்டறியாத செம்மலர் பாதங்கள். சிவபெருமானுடைய செம்மலர் பாதங்கள் எப்படி தேவர் கனாவிலும் கண்டறியாதது. தேவர் கனாவிலும் நனவுல நம்ம நனவுல பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், கனவுல கூட கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. ஸோ தேவர் கனாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ. செம்மலர் பாதங்கள், செம்மையான செந்தாமரை மலர்கள் போலும் திருவடிகளை செம்மலர் பாதங்கள் காட்டும் நமக்கு காட்டுகிறான். செல்வ சேவகம் ஏந்திய வெல்கொடியான். சே அகம் அப்படின்னா அந்த கொடியில பார்த்துருப்பீங்க, ஒரு ரிஷபம் போட்டிருக்கும் படம். சிவங்கோயிலில் இருக்கிற கொடியில ரிஷப வாகனம் போட்டிருப்பாங்க. அந்த சேவகம்னா அந்த ரிஷபம்னு அர்த்தம், மாடு, காளமாடு. ஸோ சேவகம் ஏந்திய அந்த கொடியில என்ன இருக்கு? காளமாடு இருக்கு. வெல்கொடியான், வெல்லும் கொடி, வெற்றி கொடி, அவனுடைய கொடி. வெல்கொடியான் சிவபெருமான் புறம் செற்ற கொற்ற. சிவபெருமானுடைய அவன் புறம் செற்ற, புறம்னா முப்புறம் எரித்தான். மூணு அசுரர்கள் 3 கோட்டைகளை வைத்துக் கொண்டு ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஒவ்வொரு பகுதிக்காக சென்று தேவர்களை துன்புறுத்தினார்கள். அந்த முப்புறத்தை சிவபெருமான் எரித்தான். அதனால புறம் செற்ற கொற்ற சேவகன். செற்றன்னா வெற்றி கொண்ட, கொற்ற சேவகன்னா வெற்றி வீரன் அப்படின்னு அர்த்தம். கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி அவனுடைய நாமங்களை நாம் பாடுவோமாக. செம்பன் போய் சுண்ணம் செய் சுண்ணம் இடித்தும் நாமே. செம்பன் கலரில் இருக்கிற வண்ணம் செம்பன் போல இருக்கிற செய்கின்ற இந்த வாசனை பொடியை நாம் இடிப்போமாக. ஆவகை நாமும் அன்பர் தம்மோடு ஆட்சையும் வண்ணங்கள் பாடி விண்மேல் தேவர்கனாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவகம் ஏந்திய வெல்கொடியான் சிவபெருமான் பூரம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பன் செய் சுண்ணம் இடித்துண்ணாமே. வள்ளலார் பாடுறாரு முருகப்பெருமானை பார்த்து, அப்பா உன்னுடைய திருவடியை காட்டிட்டா என் கண்ணு பற்றும்னு நினைக்கிறியா? காட்ட மாட்டேங்கிறியே, கனவுல கூட காட்ட மாட்டேங்கிறியேன்னு பாடினாரு.
பன்னேறு மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய் கருணை இதோ அப்படின்னு முருகப்பெருமானை பார்த்து வள்ளலார் பாடினாராம். கண்ணேறு பட்டுரும்னு நினச்சியா திருஷ்டிப்பட்டு போயிடுமா, அதுக்காக காட்டாமல் இருந்தியான்னு கேட்டார். அது மாதிரி கனவுல கூட காட்டலையேன்னு கேட்டார் அவர். இப்போ கனவுலையும் இவர்கள் பார்க்கல. தேவர் கனாவிலும் கண்டறியாத சேவடி. அடுத்து பாடல் எண் 17. தேனக மாமலர் கொன்றை பாடி சிவபூரம் பாடி திருச்சடை மேல் வானக மாமதி பிள்ளை பாடி மால்வீடை பாடி வழக்கை ஏந்தும் ஊனகம் மாமழு சூளம்பாடி உம்பரும் இம்பரும் உய்ய அன்று போனகமாக நஞ்சுண்டல் பாடி பொந்திரு சுண்ணம் இடித்தும் நாமே. சிவபெருமானுடைய வடிவத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்து அதையெல்லாம் புகழ்ந்து பாடுகிறார். தேன் அக, தேனை தன் உட்புறத்திலே வைத்திருக்கிற. மலர்னால தேன் இருக்கும்ல, கொன்றை மலர்ல தேன் இல்லாமையா இருக்கும். அதனால தேனாக மாமலர், பெரிய மலர், சும்மா சின்ன சின்ன பூவை பிடிச்சி கொண்டாடல, பெரிய மலர் கொன்றை பாடி, அந்த கொன்றை மலரை பாடி சிவபுரம் பாடி. சிவபுரம்னா என்னங்க? சிவபுரம்னா திருக்கைலாயம்னு சில பேர் சொல்லுகிறார்கள். சிவபுரம் என்று சொன்னால் அது திருப்பெருந்துறை என்று சில பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் ஞானியர் என்ன சொல்வார்கள்? சிவபுரம் என்றால் நம்முடைய மனம், அதுதான் சிவபுரம் அப்படின்னு சொல்றார். காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாகன்னு பாடினாரு திருநாவுக்கரசு சுவாமிகள். காயம்னா இந்த உடம்பு தான் கோயில், மனத்துல தான் சிவபெருமான் இருக்கிறான். நம்ம ஒரு பாட்டு படித்தோமே இதில், திருச்சதகத்தில், தந்தது இல்லை இனிமே தான் படிக்க போகிறோம். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கராய் ஆர்கோலோ சதுரர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த முற்றோதல் பண்ணும்போது எல்லாரும் சந்தோஷமாக பாடுவாங்க. அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தைய கோயில் கொண்ட எம்பெருமான். சிந்தைதான் உனக்கு கோயில், மனம்தான் கோயில், மனம்தான் சிவபுரம். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளனோர் கைமாறே. பின்னால கோயில் திருப்பதிகத்தில் இந்த பாட்டை பார்க்க போறோம். இதுல சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான்னு சொல்றார். திருச்சடை மேல் அவருக்கு பெரிய சடாமுடி இருக்கு சிவபெருமானுக்கு. அந்த சடையில வானகம், வானகம்னா விண்ணில் உலவுகிற மாமதி பிள்ளை, பெருமை மிக்க சந்திரனுடைய பிள்ளை. சந்திரனுடைய பிள்ளைன்னா என்ன? இந்த மூணாம் பிற சந்திரன் இருக்குல்ல, அது பிள்ளைங்கிறார். மாமதி பிள்ளை பாடி வானகம் பாபாதி பிள்ளை பாடி மால்விடை பாடி. மால்விடைன்னா என்ன? காளமாடு, அவர் ஏறி வர்ற வாகனம். அதை நம்ம பாடணும். அவருக்கு எப்படி அந்த வாகனம் கிடைச்சதுன்னா, திருமால் தான் அந்த காளை வாகனமாக அவனை ஒரு முறை தாங்கினான். ஒரு தரம் இந்த முப்புறம் எரிக்கிறதுக்காக தேர் எல்லாம் தயார் பண்ணிட்டாங்க. கையில் இந்த மேருமலையை வில்லாகவும் இந்த வாசுகியை நானாகவும் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி இந்தாங்கன்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கொடுத்தாங்க. சிவபெருமான் தேரில் ஏறினாரு. அச்சு முறிஞ்சு போச்சு. அச்சு முறிஞ்ச உடனே சிவபெருமானை காளையாக திருமால் தன்னுடைய முதுகிலே தாங்கினான். தடமதில்கள் அவை மூன்றும் தளலெரித்த அந்நாளில் இடமதாய் தாங்கினான் திருமால் கான் சாழலோ. திருச்சாளல்ல படிப்போம். அதனால இது மால் விடை, திருமால் விடையாக வந்தது, காளையாக வந்தது.
அந்த மால்வீடை பாடி பெரிய ரிஷபத்தை பாடி ஊனகமாம் அவர் கையில் மழு இருக்கு. மழுனா அந்த கோடாரி மாதிரி இருக்கும், சின்ன கோடாரி மாதிரி, அதான் மழு. அப்புறம் அவர் கையில் சூலம் இருக்கும், முத்தலை சூலம், மூணு இலை நீட்டிகிட்டு இருக்கும்ல, அது முத்தலை சூலம், அது அவர் கையில் இருக்கும். அப்போ ஊனகமாம் தன்னிடத்தில் தசை பொருந்திய மழுவை பாடி சூலம் பாடி முத்தலை சூலத்தை பாடி உம்பரும் இம்பரும் உய்ய. உம்பர்னா மேலை நாட்டில் இருக்கிறவர்கள், வான நாட்டில் இருக்கிறவர்கள். இம்பர்னா இந்த பூமியில் இருக்கிறவர்கள். உம்பரும் இம்பரும் உய்ய, அவங்க பிழைச்சி போகட்டும்னு உய்வடைய என்ன பண்ணாரு? அன்று அந்த நாளில் போனகமாக உணவாக நஞ்சு உண்டல் பாடி. நஞ்சை சாப்பிட்டாருன்னா சிவபெருமான். இந்த பார்க்கடலை கடைஞ்ச போது நஞ்சு வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடியாந்து அவர் காலில் விழுந்தாங்க எல்லாரும். அப்போ நஞ்சை அவர் சாப்பிட்டார். அதனால தான் அவருக்கு கழுத்தில் கரை இருக்குது. அது உள்ளேயும் போகாமல் வெளியிலையும் வராமல் அங்கே நிறுத்தி விட்டார். உள்ளே போனால் அவருடைய வயிற்றுக்குள்ளே இருக்க உலகம் பூரா பாதிக்கப்படும், வெளியில் வந்தால் வெளியில் இருக்கிற உலகத்துக்கு ஆபத்து. அதனால கண்டத்தில் நிறுத்தி அவருக்கு திருநீலகண்டன்னு பேர். இம்பரும் உம்பரும் இம்பரும் உய்ய, உய்யும் வகைனா பிழைக்கும் பொருட்டு. அன்று அந்நாளில் போனகமாக உணவாக நஞ்சு உண்டல் பாடி, நஞ்சை உண்ட பெருமையை பாடி, பொந்திரு சுண்ணம் இடித்தும் நாமே பொன் போன்ற இந்த வாசனை பொடியை நாம் இடிப்போமாக. இதுதான் பாடல் எண் 17. இனி நம்ம பார்க்க வேண்டியது பாடல் எண் 18. இப்போ சிவபெருமான் செய்த செயல்களை எல்லாம் வரிசைப்படுத்தி அதை புகழ்ந்து பாடுறாங்க. என்ன பாடுறாங்க? அயந்தாரை கொண்டு செண்டாடல் பாடி, பிரம்மனுடைய தலையை கொய்து இந்த மாப்பிள்ளை கையில் இருக்கும்ல பூச்செண்டு, அது மாதிரி செண்டு மாதிரி வச்சு விளையாண்டாராம். பந்து மாதிரி விளையாண்டுருக்காரு. அயந்தாரை, அதாவது அவனுக்கு பிரம்மனுக்கு 5 தலைங்க, சிவபெருமானுக்கும் வெளியில் தெரிகிறது 5 தலை. சிவபெருமானும் நானும் ஒன்று அப்படின்னு அவன் தறிக்கி திரிஞ்சான். 5 தலை இருக்கிறதுனால தானடா இப்படி பண்ணுற அப்படின்னு இவர் என்ன பண்ணார்? வைரவரை அனுப்பிச்சு ஒரு தலையை பிச்சு எடுத்து விட்டார் நகத்தினால. அதுதான் அயந்தலை கொண்டு செண்டாடல் பாடி. அயந்தலையை கிள்ளி செண்டு மாதிரி விளையாண்டதை பாடி. அப்புறம் அருக்கன் எயிறு பறித்தல் பாடி, சூரியனுடைய பல்ல பிடுங்கி விட்டாரு. அது எங்க சார் நடந்துச்சு? இந்த தட்சன்கிறவன் என்ன பண்ணா, தாட்சாயினியினுடைய அப்பா, வளர்ப்பு அப்பா, தாட்சாயினி பார்வதி, அவன் என்ன பண்ணா, மாப்பிள்ளைய கூப்பிடாம மற்றவங்களை எல்லாம் கூப்பிட்டு யாகம் பண்ண. மாப்பிள்ளை யாரு? சிவபெருமான். அவரை கூப்பிடாம மிச்ச எல்லா தேவர்களையும் கூப்பிட்டு ஒரு யாகம் பண்ண, இவரை அவமானம் பண்ணணுங்கிறதுக்காகவே. அப்போ எல்லாரும் போனாங்க பாவம். சந்திரன், இந்திரன், இது சூரியன், எல்லாரும் போனாங்க. இவர் என்ன பண்ணாரு? இப்படியா பண்ணுறீங்க, இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி வீரபத்திரர் அனுப்பிச்சார். வீரபத்திரர் அங்கே போய் என்ன பண்ணார்? சூரியனுடைய பல்ல பிடுங்கிவிட்டார். சூரியனுடைய பல்ல மட்டுமா பிடுங்கினாரு, சந்திரனை போட்டு தரையில் போட்டு தேய்ச்சி விட்டாரு. அவன் அதுக்கப்புறம் சிவபெருமானே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சுக்கான்னு காலில் விழுந்த உடனே அந்த தேஞ்சு போன சந்திரனை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டார். அதான் அவர் தலையில் சந்திரன் இருக்குது. கயந்தானை கொன்று ஊரித்தல் பாடி, அருக்கன் எயிறு பறித்தல் பாடி. அருக்கன்னா சூரியன், எயிறுன்னா பல்லு, அதை பறிச்சது. கயந்தானை கொண்டு உரித்தல் பாடி. இந்த தாரிகாவனத்து முனிவர்கள் என்ன பண்ணாங்க? யாகம் பண்ணி, சிவபெருமானை இப்படி விட்டு வைக்கப்படாது, இந்த ஆளை காலி பண்ணிடணும்,
அப்படின்னு சொல்லி ஒரு யானையை உண்டாக்கி அவர் மேலே ஏவி விட்டாங்க. அவர் அந்த யானைக்குள்ளே புகுந்து யானையை வயிற்ற கிழிச்சு வெளியில் வந்து இந்த யானையினுடைய தோலை உரித்து மேலே போர்த்திக்கிட்டார். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க, கயந்தனை கொன்று, கயம்னா யானை, கயந்தனை கொன்று உரித்தல் பாடி, அதனுடைய தோலை உரிச்சதை பாடுவோம். காலனை காலால் உதைத்தல் பாடி, காலனை காலால் எப்போ உதைச்சாருன்னு தெரியுமா? மார்க்கண்டேயனுக்காக. மார்க்கண்டேயன் போய் சிவபெருமானை பற்றி கொண்டான். அவனுக்கு 16 வயசு முடிஞ்சு போச்சுன்னு யமதர்மன் வந்துட்டான். பாசக்கயிறை வீசினா, பாசக்கயிறு சிவபெருமானுக்கும் சேர்ந்து விழுந்துருச்சு. அப்போ சிவபெருமான் கோபம் கொண்டு எழுந்து, என்னுடைய பக்தனை என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ கொண்டு போக உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி இடது காலால் உதைச்சாராம். அதான் காலனை, யமதர்மனை காலால் உதைத்தல் பாடி. அப்புறம் இயைந்தன முப்புறம் எய்தல் பாடி. இந்த 3 கோட்டைகளும் ஒன்னோட ஒன்று சேர்ந்தாப்புல தான் போகுமா. இயைந்தன அப்படின்னா ஒன்னோட ஒன்று சேர்ந்தாப்புல இருக்கிற 3 புறங்கள், அதனை எய்தல் பாடி. அதை அடிச்சார்ல அவர். எய்தல்னாக்க அம்பெடுத்து எய்தார்னு தான் அர்த்தம் வருது. ஆனால் அவர் அம்பெடுத்தெல்லாம் எரியலை, சும்மா ஒரு புன் சிரிப்பில் அதை அழிச்சுவிட்டார். அதனால முப்பூரம் எய்தல் பாடி, ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட, எங்களைப் போல சாதாரண மக்கள், அறிவில்லாதவர்கள், நிறைய தொண்டு செய்யாதவர்கள், எங்களை அடியவர்களை ஆண்டு கொண்ட, ஆளாக கொண்ட நயந்தனை பாடி, அந்த நன்மையை பாடி. நயம்னா நன்மை. ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்று, பாடிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் நின்று ஆடி, இந்த இடிச்சுக்கு நேரம் கதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆடுவாங்க போல இருக்கு. நின்று ஆடி ஆடி நாதற்கு சுண்ணம் இடித்தும் நாமே. நாதன் அப்படின்னா தலைவன், இறைவன் அர்த்தம். அவனுக்கு நம்ம இடிப்போம். இந்த சூரியனுடைய பல்ல தகர்த்ததை நம்ம அம்மானையில் ஒரு பாட்டில் படித்தோம். உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. சந்திரனை தேய்த்தருளி தக்கந்தன் வேள்வியினில் இந்திரனை தோல் நரித்திட்டு எச்சன் தலையறிந்து, எச்சனுக்கு தலையை வெட்டிவிட்டு ஆட்டுத்தலை வச்சார். அந்தரமே செல்லும் அலர்கதிரோன் பல் தகர்த்து, மேலே செல்ற சூரியனுடைய பல்ல உடைச்சு பல் தகர்த்து சிந்தி திசை திசையே தேவர்களை ஓட்டுகந்த, தேவர்களை எல்லாம் எல்லா பக்கம் சிதறி ஓடு மாதிரி செய்த செந்தார் பொழில் புடை சூழ் தென்னன் பெருந்துரையான் மந்தார மாலையே பாடுதுங்கானம்மானாய். ஏற்கனவே நம்ம பார்த்த பாட்டு. அதில் இந்த சந்திரனை தேய்த்தருளி தக்கந்தன் வேள்வியினில் இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சன் தலையறிந்து அந்தரமே செல்லும் அலர் கதிரோன் பல் தகர்த்து. இங்கே சொன்னதை அங்கேயும் சொல்லியிருக்காருங்கிறக்காக சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது பாடல் எண் 19. வட்டமலர் கொன்றை மாலை பாடி, மத்தமும் பாடி மதியும் பாடி, சிட்டர்கள் வாழும் தன் தில்லை பாடி, சிற்றம்பலத்தங்கள் செல்வம் பாடி, கட்டிய மாசூன கச்சை பாடி, கங்கணம் பாடி கவித்த கைமேல் இட்டு நின்றாடும் மரவம் பாடி, ஈசர்க்கு சுண்ணம் இடித்தும் நாமே. சிவபெருமானுக்கு உரிய மலர் கொன்றை மலர், அவருக்கு உரிய மாலை கொன்றை மாலை. அதனால வட்ட வடிவமான மாலையா தொடுத்துட்டோம்னா வட்டமாயிரும்ல. இன்னொன்று தலையில் வைக்கிறது ஒரு வட்டமாக ஒன்று வைப்பாங்க, கண்ணின்னு. வட்ட மலர் கொன்றை மாலை பாடி, மாலைன்னே சொல்லிவிட்டாரு, அதனால மாலை தான். வட்ட மலர் கொன்றை மாலை பாடி, மத்தமும் பாடி. மத்தம்னா என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் ஆகாத பூ, ஊமத்தம்பூ, அதை அவர் வச்சுக்குவார். நமக்கு ஆகிறதெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு, நமக்கு ஆகாததெல்லாம் சிவபெருமான் வச்சுக்கிறது தான் வழக்கம். அதனால
ஊமத்தம்பூவை அவர் வச்சிருக்காராம். மதியும் பாடி சந்திரன் அவர் தலையில் இருக்கிற சந்திரனை பாடி மலர் கொன்றை மாலை பாடி கொன்றை மலர் மாலையை பாடி மத்தமும் பாடி ஊமத்த மலரை பாடி மதியும் பாடி சந்திரனையும் பாடி இதெல்லாம் சேர்த்து வச்சு பின்னால் ஒரு பாட்டில் சொல்லுவார். கொன்றை மதியமும் கூவிள மத்தமும் ஒன்றிய சென்னியர் அன்னே என்னும் துன்றிய சென்னியின் மத்தமுன் மத்தமே இன்றெனக்கானார் அன்னே என்னும் அன்னை 10ன்னு ஒரு பாட்டு பதியம். அதில் வருது அது. கொன்றை மதியமும் கூவிளம் மத்தமும் ஒன்றிய சென்னியர் அன்னே என்னும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும் வச்சுக்கிட்டாராம் தலையில். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. வட்டம் மலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி. அப்புறம் சிட்டர்கள் வாழும் தென் தில்லை பாடி. சிட்டர்கள் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? சிஸ்டர்கள், சிரேஷ்டர்கள்ப்பா, அதான் கரெக்டு. சிரேஷ்டர்கள் அப்படின்னா ரொம்ப பெரியவர்கள், போற்றத்தக்கவர்கள். ஆமாம், தில்லையில் யார் இருக்கா? தில்லை வாழ் அந்தனர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த காலத்தில் போற்ற தகுந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போ இப்போ இல்லையான்னு என்ன கேட்காதீங்க. சிஸ்டர்கள் வாழும் தென் தில்லை பாடி சிற்றம்பலத்து எங்கள் செல்வம் பாடி. ஞான சபையிலே ஆடுகிற சிவபெருமான் எங்களுடைய செல்வம். அவன்தான் செல்வம், சிவபெருமான் தான் நமக்கு செல்வம். திருவேயன் செல்வமே தேனே வானோர் செழிஞ்சுடரே அப்பர் பாடுவர். செல்வர் வாழ் தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே அப்படிங்கிறது அப்பரடிகளுடைய அந்த சிதம்பரத்து பாட்டு. அதனால செல்வன் செல்வம் அப்படின்னா அது சிவபெருமானை குறிக்கும். சிற்றம்பலத்தெங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசுண கச்சை பாடி. மாசுணம்னா பாம்பு. பாம்பு கச்சையை எங்கே கட்டியிருக்காரு? இடுப்பில் ஒரு புலித்தோலை கட்டியிருக்காரு. அந்த புலித்தோலுக்கு பெல்ட் வேணும்ல, பெல்ட்டாக இந்த பாம்பை கட்டியிருக்காருப்பா. அதனால கட்டிய மாசுண கச்சை பாடி, கட்டிய பாம்பாகிய அந்த கச்சையை பாடி. கங்கணம் பாடி, கையில் போட்டிருக்கிற கங்கணம் அதுவும் பாம்பு தான். கங்கணம் பாடி கவித்த கைமேல். நடராஜ பெருமானுடைய கை இப்படி இப்படி வளைஞ்சிருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு கையை அப்படி வளைச்சி இடது காலை காட்டுவார். அது வளைச்ச கை. வளைச்ச கை தான் கவித்த கை. அந்த கவித்த கை மேல பாம்பு பாம்பு போட்டு வச்சிருப்பாரு, கட்டியிருக்க மாட்டாரு. அது நின்று ஆடுமா, அதை பாடுவோங்கிறாங்க. கட்டிய மாசுண கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கைமேல் இட்டு. இட்டுன்னா போட்டு. நின்று ஆடும், கையில் நின்று ஆடக்கூடிய அரவம் பாம்பை பாடி. பாம்பு குட்டியை தூக்கி கையில் போட்டிருக்காரு போல இருக்கு. அதனால கங்கணம் பாடி கவித்த கைமேல் இட்டு நின்றாடும் அரவம் பாடி ஈசர்க்கு சுண்ணம் இடித்தும் நாமே. நம்முடைய ஈசனாகிய சிவபெருமானுக்கு வாசனை பொடி நாம் இடிப்போமாக. அப்ப வட்டம் மலர் கொன்றை மாலை பாடி மத்தம்னா ஊமத்தம்பூ. மத்தமும் பாடி மதியும் பாடி. மதினா சந்திரன். சிஸ்டர்கள் வாழும் தென் தில்லை பாடி சிற்றம்பலத்தெங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசூன கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கைமேல் இட்டு நின்றாடும் அரவம் பாடி. அது கட்டளை, சும்மா மேலே போட்டு வச்சிருக்காரு. இட்டு சும்மா வைக்கிறது. இட்டு நின்றாடும் அரவம் பாடி ஈசர்க்கு சுண்ணம் இடித்தும் நாமே.
கொன்றை மலர் அதான் இங்க மேல வந்துருச்சே, வட்ட மலர் கொன்றை மாலை பாடின்னு. ஓ படம் நல்லா இருக்கே, அழகா இருக்கே, கொன்றை மலர் அழகா இருக்கு. அதான் அதுல தேன் நிறைய இருக்குமா உள்ள. இப்ப பாடல் எண் 20. இதுல சிவபெருமான் எவ்வளவு முரண்பட்டவர் அப்படிங்கிறத ஒவ்வொரு அடியிலையா சொல்லி அதுக்கு பாடுறாரு. வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு, மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு, ஜோதியும் ஆயிருள் ஆயினார்க்கு, துன்பமும் இன்பம் ஆயினார்க்கு, பாதையுமாய் முற்றும் ஆயினார்க்கு, பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு, ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு, ஆடப்பொற் சுண்ணம் இடித்தும் நாமே. வேடிக்கை பாருங்க. வேதம்னா அது ஞானம். ஞானம் இருக்கிறவர்கள் வேள்வி செய்ய வேண்டியதில்லை. அதுக்கு நேர் மாறானது வேள்வி. ஞானம் இல்லாதவர்கள் வேள்வி செய்ய வேணும். அப்ப ஞானம் ஞானமின்மை ரெண்டுமே சிவபெருமான் தான். வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு. அடுத்தது மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு. மெய்மைனா என்ன? அழியாதது. இப்ப பதி, பசு, பாசம்னு 3 சொல்லுவோம் சைவ சித்தாந்தத்துல. இந்த 3 நிலையானது, அழியாதது. அதனால அது மெய்மை. பொய்மைனா என்ன? உலகத்துல தோன்றி கொஞ்ச காலம் நின்று பின்னால அழிந்து போவது. ஒரு பெரிய பங்களா கட்டுவாங்க, பங்களா கட்டி அதில் வாழ்வாங்க. ஆனால் அந்த பங்களா கடைசியில் என்ன ஆயிடும்? ஒன்றும் இல்லாமல் போயிடும். பெரிய விமானம் வாங்க, விமானம் அழிஞ்சு போயிடும். அதாவது அதெல்லாம் பொய்ப்பொருட்கள். அந்த பொய்ப்பொருள்கள் மேலே நமக்கு ஆசை வரக்கூடாது. அப்ப மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு, மெய்மையாகவும் பொய்மையாகவும் சிவபெருமானே இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். ஜோதியும் ஆயிருள் ஆயினார்க்கு, ஜோதியே துன்னிருளேன்னு படிச்சோம்ல சிவபுராணத்துல. ஜோதிய அவன்தான், இருட்டு அவன்தான். அதனால ஜோதியும் ஆயிருள் ஆயினார்க்கு, துன்பமும் இன்பம் ஆயினார்க்கு. மனுஷன் துன்பத்தை அனுபவிக்கிறான்னா கடவுள் அவனோட இருந்து துன்பத்தை அனுபவிக்கிறார். அவனும் சேர்ந்து நம்மளோட நமக்குள்ளே இருக்காரு. அது மாதிரி நம்ம இன்பத்தை அனுபவிக்கிற போது அவர் நம்மோட சேர்ந்து இன்பத்தை அனுபவிக்கிறார். அதனால அவர் துன்பமாகவும் இருக்கிறார், இன்பமாகவும் இருக்கிறார். துன்பமாய் இன்பமும் ஆயினார்க்கு, பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு. சிவபெருமான் உண்மையொரு பாதனாக வரும்போது அவனுக்கு பாதி தான் இடம், இன்னொரு பாதி அம்மா இருப்பா. அதனால பாதினாக்க உமையம்மைக்கு ஒரு பாதியை கொடுத்துட்டு ஒரு பாதியில் மட்டும் அவன் இருக்குது. இன்னொன்று, ஒரு காலத்தில் சக்தியை தனக்குள்ளே அடக்கி கொண்டு தான் ஒருவன் மட்டும் நிற்பது, அதான் முழுசு, முற்றும். அதான் பாதியும் முற்றும் ஆயினார்க்கு. பாதி திருமேனியில பாதியை உமையம்மைக்கு கொடுத்தது சொல்றாரு. அப்புறம் 2 பேரும் ஒன்னாயிருவாங்க. சக்தியை தனக்குள்ளே அடக்கி கொண்டு சிவபெருமான் காட்சி தருகிற காலமும் உண்டு. அதனால பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு, பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு. பந்தம்னா என்ன? இந்த பிள்ளை குட்டி வீட்டுக்காரரு ஒரு ஏதா அந்த பந்தங்களில் மாட்டிக்கிறோம்ல, அதான் பந்தம். எல்லாத்தையும் விட்டுட்டு சிவபெருமானை பற்றி கொண்டால்
பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்குன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டா வீடு, விடுவது வீடு, தொடுவது தோடு, விடுவது வீடு. அதனால பந்தமாகவும் சிவபெருமான் நம்மளை பந்தப்படுத்துகிறான். அவன் தான் நம்மளை பந்தப்படுத்துகிறான் குடும்பத்தில். அப்புறம் அவன் தான் நமக்கு வீடு தருகிறான். அதனால பந்தமும் வீடும் ஆயினாருக்கு. ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையாக இருக்கிறதெல்லாம் சொல்லிவிட்டாருங்க. அதே மாதிரி பாருங்க, ஆதியும் அந்தமும் ஆயினாருக்கு. ஆதி அந்தம்னா என்ன அர்த்தம்? கடைசி காலத்தில் எல்லாத்தையும் தனக்குள்ள ஒடுக்கி கொள்வார். அது ஊழிக்காலம், பேரூழி காலத்தில். அதுக்கப்புறம் மறுபடியும் புனருத்தாரணம் பண்ணணும்ல. அப்போ ஆதியும் அவர் தான், ஆதியும் அவரே அந்தமும் அவரே. அதனால ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு ஆட நீராட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே வாசனை பொடியை நாம் இடிப்போமாக. வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு ஜோதியும் ஆயிருள் ஆயினார்க்கு துன்பமுமாய் இன்பம் ஆயினார்க்கு பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு ஆதியும் மந்தமும் ஆயினாருக்கு ஆடப்போர் சுண்ணம் இடித்தும் நாமே. இன்னைக்கு உடம்பு சரியில்லைனாலும் 20வது பாட்டு வரைக்கும் வேகமாக சொல்லி முடிச்சாச்சு. அப்போ திருப்போர் சுண்ணம் நிறைவு பெற்றது. அடுத்த வகுப்பில் தான் சிவா ஆசைப்படுற மாதிரி திருப்பூவல்லி படிப்போம். நன்றி.